தவிர்க்க முடியாத நேரங்களில் சி செக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட், பிளசண்டா ப்ரிவியா. பேபி வர வழியில் பிளசண்டா இருந்ததுன்னா வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ சி செக்ஷன். அடுத்து பிளசண்டா அப்ரப்ஷன். அப்படின்னா குழந்தை வரத்துக்கு முன்னாடியே பிளசண்டா பிரிஞ்சு வரும்போது ப்ளீட் ஆகும், பாப்பாவுக்கு ஆக்சிஜன் வராது. ஸோ அப்போ பண்ணுவாங்க. அடுத்து பிளசண்டா அக்ரீட்டா, அதாவது ரொம்ப ஆழமாக ஒட்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பேபியோடைய ஹார்ட் பீட் குறைஞ்சாலோ இல்லை ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சாலோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன்ஸ். பேபி ப்ரீச் பொசிஷனில் இருந்தால், அதாவது தலை மேலேயும் கால் கீழேயும் இருந்தாக்கா வரது கஷ்டம். ஸோ அதனால் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பேபிஸ், அதாவது ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே குழந்தை இருக்குன்னா வெஜினல் டெலிவரி ரொம்ப கஷ்டம். அதனால் சி செக்ஷன் பண்ணுவாங்க. பேபி உள்ளே இருக்கும்போது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதனாலையும் பண்ணலாம். லேபர் டைம் அதிகமானாலும் பண்ணுவாங்க. யூட்ரஸில் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணவங்க, அதாவது ஃபெப்ராய்ட் ரிமூவ் பண்ணியிருந்தாலோ இல்லை சி செக்ஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் அகெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. அடுத்த அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால், ஏதாவது ஹை பிபி இல்லை டயபெட்டிஸ் இல்லை லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தால் அப்பையும் சி செக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. நெக்ஸ்ட்டு குழந்தை பெருசாக இருந்தால், அதாவது 4.5 kgயில் இருப்பாங்க, இல்லை அம்மாவுக்கு பெல்விஸ் சைஸ் சின்னதாக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக பயப்படாமல் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இனிமேலாவது என்ன டெலிவரி அப்படின்னு கேட்காம நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக வந்ததே போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள்.